வணக்கம். மறுபடியும் இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களை இப்பாட வேளையில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அதுவும் பதின்மப் பருவம் அடைந்த மாணவர்களுக்கு இப்பாடப்பகுதியை வைத்தது காரணத்தோடே. அதாவது திருக்குறளில் வாழ்வியல் இலக்கியம் என்ற தலைப்பில் திருக்குறள், அந்த தலைப்பே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் திருக்குறளில் சொல்லப்பட்ட அந்த அதிகாரம் ஒழுக்கமுடைமை, 14வது அதிகாரத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஒழுக்கமுடைமை என்பது அதன் அவசியத்தை கருதிய இப்பதின்ம பருவத்தில் இப்பாட வேலையாக நமக்கு அமைச்சிருக்காங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை இலக்கியங்கள்லேயும் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு இலக்கியம் எதுன்னு கேட்டால் அது திருக்குறளாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக தமிழே வேணாம், சமஸ்கிருதம் தான் வேணும், வடமொழியை தான் பயிலணும் அப்படின்னு சொல்கிற வடக்கில் இருக்கிற மந்திரிகள் கூட ரெஃபரன்ஸ் எடுத்து இதை பேசுகிற ஒரு நூல் என்னன்னு கேட்டால் அது திருக்குறளாக தான் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல எந்த பகுதியை பற்றி, அதாவது எந்த செய்தியை பற்றி சொல்லணுன்னாலும் கூட அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து சொல்லப்பட்ட இலக்கியம் இந்த வாழ்வியல் இலக்கியம் என்கிற திருக்குறள். திருக்குறளை பயின்றா போதும், அதாவது கம்பனையும் திருவள்ளுவனையும் படித்தா போதும், உலக மொழி உலகத்தில் தமிழ் அழிந்தால் மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற அத்தனை சொல்லியும் கையாளப்பட்ட இரு நூல்கள். ஆமாம், அதில் தமிழ் அழிந்து போயிடுச்சு, மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. ஆமாம், அவ்வளவு உன்னதமான வார்த்தைகளையும் அவ்வளவு தொகுத்து சொல்லப்படுற வார்த்தைகளையும் இந்த இரு நூல்களும் கையாண்டு போச்சு. அதனால் இந்த வாழ்வியல் இலக்கியம்ங்கிற திருக்குறளை நாம் பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அது ஒழுக்கம் ஒன்று தான் உலகத்தில் இருக்கிறல மேலானது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காக்க வேண்டும். அதற்கு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கலனா அடையக்கூடாத பழியெல்லாம் அடைவோம். அதனால் இந்த ஒழுக்கத்தை நம்ம சரிவர கடைபிடிக்கணும் அப்படிங்கிறார். ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். ஆமாம், அடுத்தது சொல்கிறார் பாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். எம்மாம் படிச்சிருந்தாலும் எம்மா அறிவுள்ளவனாக இருந்தாலும் உலகத்தோட ஒன்றி இணைஞ்சி வாழ கற்றுக்கணும். அதாவது அறிவானவர்கள் சொல்கிற செய்திகளை உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரே
என கருதப்படுபவர். அதனால் எவ்வளவு படித்தோங்கிறதுல எப்படி வாழ்கிறோம், அதுவும் மக்களோட மக்களாக எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே செய்தியாக 3 திருக்குறளை ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தின் மூலம் நமக்கு இங்கே புகட்ட ஆசைப்பட்டிருக்காங்க. அடுத்தது மெய் உணர்தல், 36வது அதிகாரம். மெய் உணர்தல். என்ன மெய் உணர்தல் அப்படின்னு சொன்னால், உண்மையை எப்படி நாம் அறியணும் அப்படின்னா, எப்பொருள் எத்தன்மையதாயதனும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. அது தங்கமாகவே இருந்தாலும், அதுதான் சொல்கிறார், அது தங்கமாக இருந்தாலும் சரிதான், உயர்ந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரிதான், அது உண்மைத்தன்மையை அறிஞ்சு தான் அதை நாம் தீர்மானிக்கணும். அது பார்த்த உடனே தங்கம் மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு. அது பொருளுக்கு மட்டும் இல்லை, உண்மையான செய்தியாக இருந்தாலும் ஆராயணும். அதுதான் எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். அறிவுன்னா ஆராயணும், அவ்வளோதான். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக பட்டுன்னு அப்படியே அதை ஒருவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடாது. அது பெரிய, அதாவது மூடர்கள், அறிவில்லாதவர்களாகிடுவாங்க. அதனால் வேண்டி உண்மை அறியணும்னு ஆசைப்பட்டால் ஆராயணும், பெரியார் மாதிரி இல்லையா. எதுக்குமே தர்க்கம் வேணும். உண்மையை முதல்ல நிலைநாட்டணும்னு சொன்னால் அதுக்கு இது உண்மைதான்னு சொல்கிறதுக்கு தர்க்க பாதை வேணும். அடுத்தது சொல்கிறாரு பாரு, அதே மெய் உணர்தல்ல, காமம் வெகுளி மயக்கம். அது என்ன காமம், அப்புறம் வெகுளி மயக்கம் வேறு. காமம் அப்படிங்கிறது இச்சை, ஆசை. எது மேலே அப்படின்னு கேட்டால், மற்றொருவர் பெண்ணோ அல்லது பெண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெகுளி கோபம். மயக்கம் அப்படிங்கிறது இதுவா அதுவா, உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலே மயக்கம், தவறா சரியா அப்படிங்கிறதுலே ஒரு மயக்கம். இவை மூன்றும் நாமம் கெடும் நோய் அப்படிங்கிறார். நாமனா அந்த சொல்லே அழியணுங்கிறார். மூன்றும் அழிந்தால், அதாவது இதை ஒவ்வொரு மனுஷனும் அழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தன் உடலில் நடக்கிற இந்த செய்தியை, இந்த உணர்வுகளை நாம் அழிக்க முற்பட்டால் எல்லாமே, அதால் வர்ற துன்பம் நமக்கு கண்டிப்பாக வராது. பற்றற்றால் அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திருக்குறள் பார்த்துருப்போம். அது என்னென்னா, ஆசையை விட்டுட்டா போதும், அதால் வர்ற துன்பம் நமக்கு வராதுன்னு சொல்லி அந்த திருக்குறளை சொன்னார் இல்லையா. அது குறிப்பிட்டே சொல்கிறார், இந்த 3 விட்டுட்டா போதும், அதனால் வர்ற துன்பம் நமக்கு அழிஞ்சு போகும்னு இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அங்கே மொத்தத்தில் பொதுவாக சொல்லிட்டார். அதான் சொல்கிறாங்க, ஆசை சினம் அறியாமை என்ற 3ம் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். நமக்கு அடுத்த பகுதி பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 45வது அதிகாரம். ஆமாம், அது நம்ம பக்கத்தில் சிலரை அன்போடு வச்சுருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய வரம், எல்லாருக்கும் கிடைக்காது. கிருஷ்ண பரமாத்மா எப்படி அர்ஜுனன் தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டானோ அதுமாரின்னு வச்சுக்கோங்களேன்.
ஏன்னா துரியோதனன் என்ன பண்ணான், பொருளை வச்சுக்கிட்டான். அவங்ககிட்ட இருந்த பொருள் உணர்வற்றது இல்லையா, என்ன அடுத்தது செய்யணும்னு தெரியாது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அப்படி இல்லைல்ல, இவனுக்கு என்ன அடுத்தது செய்யணும்னு சொல்லி அறிஞ்சு அதெல்லாம் செஞ்சான். அதனால தான் பாரத போர் இவங்க பக்கம் பாண்டவர் பக்கம் சாத்தியமாச்சு. அப்படிங்க யாரை நம்ம பக்கத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வேணும். அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்கிறார் பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத விட நம்மளிலும் மூத்தோர் அப்படின்னு வச்சுக்கணும். அறிவுலேயும் சரி தான், வயதுலேயும் சரி தான், அனுபவத்துலேயும் சரி தான், எல்லாத்துலேயும் அப்படி நம்ம வச்சுருந்தோம்னா பக்கத்தில் அந்த மாதிரி நபர்களை நமக்கு வர்ற துன்பம் நமக்கு வராது. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொள்ளல். பேணி அதான் முக்கியம். அதாவது எப்படின்னா, கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல் ஆகும். அவங்கள நம்ம பக்கம் வச்சுருக்கணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் எப்படின்னா, அவங்க சொல்கிற செய்தியை போற்றி பாதுகாத்தல், துணையாக்கி கொள்ளுதல் வேண்டும். அவங்கள பாதுகாத்துக்கணும், நம்ம பக்கம் வச்சு நமக்கானவர்களாக மாற்றிக்கணும். அவங்க சொல்கிறத சரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அடுத்தது சொல்கிறார் பாரு. அதாவது இப்போ நாம் மன்னனாகவே இருந்தாலும் அதான் ஊருக்கு ராஜா, அவர் ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு அவ மனைவி அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவங்க ஊருக்கு வேணால் ராணியாக இருக்கலாம், ராசாவாக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் யாரோ அந்த இடத்துல இருந்தால் அவர் தன்னை ஆளணும். இங்கே சொல்கிறார் அதிகம். குற்றம் கண்ட பொழுது, தப்புன்னு தெரியுதா அப்போவே சொல்லணும், அது ராஜாவாக இருக்கட்டும் யாராவாக இருக்கட்டும்பா. அப்படி துன்பத்தை, அதாவது வரப்போகிற இவர் செய்கிற தப்பை சுட்டி காட்டாத நம்ம ஏனோதானோன்னு இருந்துட்டோம்னா அதுக்கு எப்படின்னா, இவருக்கு எதிரி இவர் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இவராகவே அழிஞ்சுவார். அது மனுஷன் நம்மள மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி தான். அது எப்படின்னா, அப்பா சொல்கிறப்ப நமக்கு என்ன செய்யுது வலிக்குது, அம்மா சொல்கிறப்ப நமக்கு என்ன செய்யுது வலிக்குது. ஆனால் அதை சொல்லலைன்னு வச்சுக்கேன், ஆமாம் ஊரார்கிட்ட வாங்கி வாங்கிட்டு அப்புறம் நம்ம திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் இங்கேயே சொல்லுவாங்க, பா இது வேணாம்ப்பா, நமக்கு இது தகாத வேலைப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அதை நம்ம உண்மையிலுமே அதை உண்மைத்தன்மையை அறிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டால் இன்னும் நல்லது. அதை அங்கே சொல்கிறார் பாரு. குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். அவன் மன்னனாகவே இருந்தாலும் அவன் தானே அழிஞ்சு போவான். எப்போ அப்படின்னு கேட்டால், குற்றத்தை பார்த்து ஐயாது தவறு அப்படின்னு சுட்டி காட்டாத மந்திரிகள் பக்கத்தில் இருந்தாலும் அது மன்னனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமைஞ்சு போகும். எப்போ அப்படின்னு கேட்டால், இது மற்றவங்களை அவராகவே தன்னை அழிச்சிக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படும். அதாவது எப்படின்னா, ஹிட்லர் மாதிரி இதையே செஞ்சுவிட்டான், அவன் பக்கத்தில் இருந்து ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே, தனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவான், லாஸ்ட்டாக தற்கொலை பண்ணிக்கிட்டு அழிஞ்சு போனான் இல்லையா. நாம் செஞ்சது தப்பு தானோ அப்படின்னு சொல்லி அப்புறம் யோசித்து என்ன பையன், அது போல் ஆகிடும். அதனால் இது ஒரு மிகப்பெரிய தவறு. அடுத்து சொல்கிறார் பாரு. பல்லார் பகைகுழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லவர் நல்லார் தொடர்கை விடல் அப்படிங்கிற. தான் ஒருவனாக நின்று பலரோடு பகைத்து கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்போருடையவரின் நட்பை கைவிடுதலாகும். ஏன் யாரை நம்ம அதிக விஷயமாக தவறுதல்னு நினைக்கிறோமோ, நல்ல
நட்பாளிகளை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லவனை பகைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கிங்க, நம்மளோட பல்லார் பகைகொளலின் 10 அடுத்த தீமைத்தேன்னு சொல்கிறார். 10 மடங்கு தீமையை தரும் நம்ம நல்லவங்களை பகைச்சிக்கிட்டோம்னா. அதான் தீமை தருவது எப்போ பல மடங்கு தீமையை தருவது நட்பண்போர் உடையோரின் நட்பை கைவிடுதலாகும். அதான் சொல்கிறார். அழ வேண்டி நல்லவர்களை நாம் நம்ம பக்கம் வச்சுக்கணும். அவங்களோட செய்திகளை உள்வாங்கிக்கிட்டு அதன்படி நடக்கணும் என்பதை இப்போ பார்த்தோம். மறுபடியும் வேறொரு பாடவெளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.